Dear all, so today we are going to see about ectopic pregnancy. So first, what is ectopic pregnancy? நம்ம நார்மலா குழந்தை வந்து கர்ப்பப்பையில நல்ல திக்கான லேயர்ஸ் இருக்கும், அதுல தான் வளருது குழந்தை. ஆனா கர்ப்பப்பையை தவிர டியூப்லயோ இல்ல ஓவரிலயோ இல்ல வயிற்றுலயோ இல்ல கர்ப்பப்பை வாயிலையோ சர்வைக்கல் பிரெக்னன்சி சொல்லுவோம். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் எக்டோபிக் பிரெக்னன்சி. இந்த எக்டோபிக் பிரெக்னன்சில மெஜாரிட்டி வந்து டியூப்ல தான் வளரும். ஸோ அது டியூபல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்டோபிக் பிரெக்னன்சி. இல்லை நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, எக்டோபிக் பிரெக்னன்சியை எடுத்துகிட்டு வந்து கர்ப்பப்பையில் வச்சிட முடியாதா டாக்டர், கட்டாயம் அது அபோர்ஷன் தான் பண்ணி ஆகணுமா, எப்படியாவது காப்பாற்றிட முடியாதா, இப்படிலாம் டவுட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக கர்ப்பப்பையை தவிர வேறு எங்கே குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தையால் ஒழுங்காக வளர முடியாது. அது அம்மாவோட உயிருக்கே ரிஸ்க் ஆகும். அதனால கட்டாயம் டியூப் கர்ப்பப்பையிலையோ கர்ப்பப்பையை தவிர வேற எங்க வளர்ந்தாலும் அந்த குழந்தைய நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. எல்லாரும் நெக்ஸ்ட் கேட்கறது வந்து, எங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு எக்டோபிக் பிரெக்னன்சிக்கு. நிறைய பேர் எங்க ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம், எங்க சிஸ்டருக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். வாட் இஸ் த ரிஸ்க்? இல்லை எனக்கே ஏற்கனவே எக்டோபிக் வந்துருச்சு, திருப்பி எக்டோபிக் வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்டோபிக் பிரெக்னன்சியோட நார்மல் ரிஸ்க், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற 18 வயசு இல்லை 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சியோட ரிஸ்க் வந்து 2%. 100ல் 2 பேருக்கு எக்டோபிக் வரலாம். ஆனால் அந்த ரிஸ்க் ஏற்கனவே எக்டோபிக் வந்தவங்களுக்கு வந்து அது 10லேருந்து 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பயம் கிடையாது, அவேர்னஸ். எக்டோபிக் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க, பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு போய் அது கர்ப்பப்பையில் தான் இருக்கா அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் தெரிஞ்சவங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எக்டோபிக் ப்ரெக்னன்சி எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் டாக்டர், நான் அதை ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நார்மலாக ட்ரை பண்ணும்போது எக்டோபிக் ப்ரிவென்ஷன் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் 35th டே, அதாவது பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 35th டேவே நம்ம, அதாவது 5 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே அது கர்ப்பப்பையில் இருக்கா இல்லை வெளியில் இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில பேருக்கு முட்டைகளே லேட்டாக ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அதே 35th டே தெரியாது. ஆனால் பீட்டா எஸ்சிஜி லெவல்ஸை செக் பண்ணி எப்போ பீட்டா எஸ்சிஜி மோர் தென் 2000 இருக்கோ அப்போ கர்ப்பப்பையில் கட்டாயம் தெரியணும். கர்ப்பப்பையில் தெரியல ஆனால் பீட்டா எஸ்சிஜி 2000க்கு மேலே இருக்குன்னா ஸ்ட்ராங் சஸ்பிஷன் ஆஃப் எக்டோபிக் ஷுட் பி தேர். அண்ட் டெஃபினட்டாக உடனே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஏற்கனவே எக்டோபிக் இருந்திருக்கு டாக்டர், கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்டோபிக் வந்தவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின், எனக்கு ஹெச்எஸ்ஜி பண்ணி டியூப் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் மந்த்லி ரெகுலராக வருது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எப்படி எக்டோபிக் வந்துச்சு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் டாக்டர் ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னால், நம்ம டியூப்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இருக்கலாம். ஆனால் டியூபல் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட் பிளாக் கிரியேட் பண்ணல, முட்டையும் ஸ்பெர்மும் சேர்ந்து இருக்கு, எக் அண்ட் ஸ்பெர்ம் சேர்ந்து இருக்கு, அதனால தான் குழந்தையா இருக்கு. ஆனால் அந்த குழந்தையானது வந்து அந்த டியூப்குள்ளார சீலியான சின்ன சின்னதாக முடி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சீலியா தான் எம்ப்ரியோவை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த 5 days அந்த டியூப்ல வளர்த்து எடுத்துட்டு வந்து கர்ப்பப்பையில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி டியூப் அந்த முட்டையை எடுத்து அது கருவாகி அது கர்ப்பப்பையில் போய் ஒட்டணும். ஆனால் எல்லாருக்கும் அது ஒட்டாது. அந்த டியூப்ல ஃபார்ம் ஆகிறதோட பாதி பிளாக்கேட் ஆயிருக்கிறதுனாலையோ ஒரு பாதி டியூப் வந்து அடைச்சிருக்கிறதுனாலையோ இல்லை அந்த டியூப் வந்து ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ணலை. டியூப் வந்து நார்மல் பேசேஜ், ஹோஸ் பைப் மாதிரி நார்மல் பேசேஜ் கிடையாது. இட் ஹேஸ் டு டூ ஃபங்க்ஷன், இட் ஹேஸ் டு டூ ஒர்க். ஸோ அது ஒழுங்காக ஒர்க் பண்ணாததுனால கரு அங்கேயே தங்கிடுறது தான் நம்மளுக்கு எக்டோபிக்காக மாறிடுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ப்ரீவியஸ் சர்ஜரினால மைல்டர் டியூபர்குலோசிஸ், அப்டாமினல் டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் மோஸ்ட் காமனாக எக்டோபிக் வருது. இதை தவிர ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வர எக்டோபிக் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். சில பேருக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டினால எனக்கு எக்டோபிக் வருமா, விந்துகளோட கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால எக்டோபிக் வருமானு கேட்டிருப்பாங்க. அதனால வர எக்டோபிக் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இப்போ வந்து எக்டோபிக்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்டோபிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சியை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே எக்டோபிக் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பீட்டா எஸ்சிஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 அந்த அளவு தான் இருக்கும், கர்ப்பப்பையில் தெரியல. அதோட நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு சாக் மாதிரி டியூப்ல தெரியுது. அடுத்த நாள் 48 hours கழிச்சு திருப்பி பீட்டா எஸ்சிஜி செக் பண்ணுறோம், வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் ரிசால்விங் எக்டோபிக் அப்படின்னு சொல்லுவோம். தானாகவே அதுவே குறையுது. ஏன்னா அது வளர்றதுக்கு டியூப்ல சத்து கொடுக்க முடியல, இல்லை டியூப் வழியாக ரத்த ஓட்டம் வரல. அதனால அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி தானாகவே அபார்ஷன் ஆகுது. இதுக்கு பேர் எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட். டாக்டர் ஒன்றும் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அது ரப்சர் ஆகுதா, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை கம்மி ஆகுதான்னு மானிட்டர் மட்டும் பண்ணிப்பாங்க டாக்டர். ஸோ இது வந்து இருக்கிறதுலே மைல்டு டைப் ஆஃப் எக்டோபிக். இது வந்தவங்க ஒரு 3 months கழிச்சு டியூப் திருப்பியும் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை ஹெச்எஸ்ஜியோ லாப்ரோஸ்கோப்பியோ பண்ணி செக் பண்ணிட்டு 3 months கழிச்சு அவங்களோட ப்ரெக்னன்சியை சீக்கிரம் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனாலும் கர்ப்பப்பையில் இருக்கான்றதை சீக்கிரம் செக் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எக்டோபிக் பேஷண்ட். ரெண்டாவது எக்டோபிக் பேஷண்ட் வந்து ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ரப்சர் ஆகலை எக்டோபிக். சாக்கோட சைஸ், அந்த கர்ப்பப்பையில் கரு வளருது இல்லையா, அந்த சாக் அந்த டியூப்ல வளருது இல்லையா கரு, அதோட சைஸ் வந்து less than 4 centimeters இருக்கு. ஆனால் இன்னும் ஹார்ட் பீட் வரல. வேல்யூ வந்து 1500, பீட்டா எஸ்சிஜி வேல்யூ வந்து 1500லேருந்து 5000க்குள்ளார இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சி இன்னும் ரப்சர் ஆகலை, நம்ம ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பேஷண்ட் வந்து பெயின் வந்து கர்ப்பப்பையில் சுற்றி ரத்தம்லாம் இருந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வந்து ரப்சர்ட் எக்டோபிக், அது எமர்ஜென்சி. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், நம்மளுக்கு நார்மலாக ஸ்கேனுக்கு வராங்க, அப்போ வந்து கர்ப்பப்பையில் இல்லைன்றதுனால நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டியூப்ல கரு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஒன்று மெடிக்கல், இன்னொன்று சர்ஜிக்கல். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்று, பீட்டா எஸ்சிஜி வேல்யூ வந்து 1500 to 5000க்குள்ளாக இருந்தால் அது சேஃப். ரெண்டாவது, நம்ம கருவோட சைஸ் வந்து 4 centimetersக்கு கம்மியாக இருக்கணும். மூணாவது, அதுக்கு ஹார்ட் பீட் வராமல் இருந்ததுன்னா நல்ல வேலை செய்யும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நாலாவது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த கான்ட்ரா இண்டிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது மீத்தோட்ரெக்சேட் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மருந்துக்கான அலர்ஜி இருக்கக்கூடாது, லிவர்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும், ஹீமோகுளோபின்லாம் நல்லா இருக்கணும், பேஷண்ட் வந்து ஒழுங்காக ஃபாலோ அப்க்கு வரணும். இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் when we decide on a medical treatment. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வாட் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், எப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்றத பற்றி பார்ப்போம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்போம் அப்படின்னா, மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இது கேன்சருக்கும் கொடுப்போம். ஆனால் இந்த மெடிசன் ரொம்பவே சேஃபாக யூஸ் பண்ணியிருக்கோம் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு. அதுக்காக சர்டன் பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஃபிட்டான்னு பார்த்துட்டு தான் டாக்டர் அந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அது பர்டிகுலர் டோசேஜ் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் டோஸ் போடுறதுக்கு பேர் 0 days சொல்கிறோம். அதுலேருந்து 4 days கழிச்சு திருப்பியும் கூப்பிட்டு அந்த பீட்டா எஸ்சிஜி வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15% ட்ராப் ஆகணும். ட்ராப் ஆகலை, இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை அதே லெவல் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு டோஸ் ஆஃப் மீத்தோட்ரெக்சேட் செகண்ட் டோஸ் திருப்பியும் கொடுப்போம். அது 4th day கொடுக்குறோம். ஸோ 0 dayல ஒன்று பார்த்துட்டோம், 1 2 3 கேப் விட்டுட்டு 3 days கேப் விட்டு 4th day திருப்பியும் செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதுலேருந்து திருப்பியும் 5 6 7 7th day திருப்பியும் செக் பண்ணி பார்க்கணும். 5 6 கேப் விட்டுட்டு 7th day திருப்பியும் செக் பண்ணுறோம். ஸோ 0 4 7 இந்த வேல்யூவில் பீட்டா எஸ்சிஜி கான்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை ஃப்ளாட்டாகவே இருக்குது, இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இவங்க ரெஸ்பாண்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம வேறு வழி கிடையாது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போய் ஆகணும். இது இல்லாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சில ஹாஸ்பிட்டல்ஸ் ஊர்லலாம் வில்லேஜஸில் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னா அட்மிஷனில் இருக்கிறதே பெட்டர். இல்லை ரொம்ப டாக்டர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் எனி டைம் பெயினோ ப்ளீடிங்கோ இல்லை ரொம்ப தலை சுத்தல் வருது, வேர்த்து கொட்டி பிபிலாம் லோ ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே டாக்டர் கிட்ட போகிற மாதிரி ஃபெசிலிட்டி கட்டாயம் இருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணால். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட். ஃபாலோ அப்க்கு கரெக்டாக வரணும், அந்த 0 4 and 7th day பீட்டா எஸ்சிஜி கரெக்டாக செக் பண்ணணும். ஏதாவது பெயினோ ப்ளீடிங்கோ மயக்கம் வர மாதிரி இருந்தால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்க ஹாஸ்பிட்டல்னா பெட்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்தாலுமே நல்லது தான். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்கு டாக்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சர்ஜரியே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது.
நம்ம ஏற்கனவே ஒரு சைடு டியூப் எடுத்துட்டோம் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு சைடு டியூப்ல எக்டோபிக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாது அந்த டியூபை காப்பாற்றலாமே அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். இன்னொன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால டியூப் எடுக்காம இருந்து ஒரு 3 months கழிச்சு திருப்பி ஹெச்எஸ்ஜி பண்ணி டியூப் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த டியூப் திருப்பி அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ எல்லாருக்கும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லாவே வேலை செய்யும். So when is surgical treatment required? What is surgical treatment? இதை பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் என்ன மானிட்டர் பண்ணுவோம், அது யாருக்கு பண்ணுவோன்றதை பற்றி பார்த்தோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்து மானிட்டர் பண்ணுறது யாருக்குன்றதை பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னா என்ன, எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி நாங்கள் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவோம். எமர்ஜென்சியாக வராங்க அப்படின்னு சொன்னால் எக்டோபிக் ரொம்ப ப்ளீடிங் ஆகி வரும்போது நம்மளுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணுறது ரொம்ப ரிஸ்கின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் 5-6 years எமர்ஜென்சியாக இருந்தாலும் எலெக்டிவாக இருந்தாலும் வி ஹவ் நாட் ஓப்பன்ட். எல்லாமே லாப்ரோஸ்கோபி அந்த வீடியோ மூலயமா சின்ன போர்ட் வழியாக தான் பண்ணுறோம் சர்ஜரிஸ். ஸோ பெட்டர் ப்ரிஃபர் அ லாப்ரோஸ்கோபி ஃபார் எக்டோபிக் பிரெக்னன்சி. ரெண்டாவது எப்படி பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜரியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்குது. டியூப்ல அந்த எங்க இடத்துல வந்து எக்டோபிக் இருக்கோ அது வந்து ரப்சர் ஆகாம அது அப்படியே தான் இருக்கு. ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, டியூப் ரொம்ப சேதம் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கட் பண்ணி இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி அந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை மட்டும் எடுத்து அந்த கருவை மட்டும் எடுத்துட்டு டியூப் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். அந்த டியூப் ஹீல் ஆகி திருப்பி அது வேலை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் ரப்சர் ஆகிருக்கக்கூடாது, டியூப் நல்லா இருக்கணும். இன்னொரு சைட் டியூப் வந்து ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த டியூபை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த சால்பிங்கோட்டமி அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம். இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சால்பின்ஜெக்டமி. அதாவது டியூப் ரொம்ப சேதமாயிருக்கு, டியூப் ரொம்ப வீங்கி போயிருக்கு, இல்லை டியூப்ல வந்து கரு ரப்சர் ஆயிடுச்சு, டியூப் சேதம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ப்ளீடிங்காக இருக்கு அப்படின்னா அந்த டியூபை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். பாதியாக ரிமூவ் பண்ணக்கூடாது. டியூப் கர்ப்பப்பையிலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்க டாக்டர். ஸோ இதுக்கு பேர் சால்பின்ஜெக்டமி. இது யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் டியூப் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சால்பிங்கோட்டமி பண்ண தேவையில்லை, சால்பின்ஜெக்டமி பண்ணுறதே நல்லது. ஏன்னா நம்ம சால்பிங்கோட்டமி பண்ணி அந்த டியூப்ல திருப்பி எக்டோபிக் வரதுக்கு சான்சஸும் இருக்கு. அதனால நம்ம ஒரு சைட் டியூப் நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இன்னொரு சைட் டியூபை கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யலை இல்லையா, ஏற்கனவே கொஞ்சம் ஒட்டுதலோ இல்லை இன்ஃபெக்ஷனோ ஆகிட்டதுனால தானே எக்டோபிக் வந்திருக்கு, அதனால அந்த சைட் டியூபை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு பேர் சால்பின்ஜெக்டமி. ஸோ நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல 2 டைப் பார்த்துருக்கோம், சால்பிங்கோட்டமி, சால்பின்ஜெக்டமி. ஸோ டியூபையே ரிமூவ் பண்ணிடுறது, டியூப்ல இருக்கிற கருவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டியூப் அப்படியே விட்டுடுறது. இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, டியூப் அப்படியே விட்டுடுறது, இதில் வந்து 2 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன, நம்மளுக்கு திருப்பி அந்த சைட்லேயே எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாக்டர் நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே டியூபை விட்டுட்டு வந்தீங்க, அதுலேயே ஏன் திருப்பி எக்டோபிக் வந்துச்சுன்னு நிறைய டைம் எங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வெளியில எக்டோபிக் சால்பிங்கோட்டமி வெளிநாட்டுலலாம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து சால்பிங்கோட்டமி பண்ணி திருப்பி நம்ம ஊருக்கு வந்து திருப்பி எக்டோபிக் வந்து எங்ககிட்ட வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு தான் டியூப்பை விட்டுட்டு வராங்க டாக்டர். ஆனால் அந்த டியூப் திருப்பியும் அதோட வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொன்னால் எக்டோபிக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு தடவை எக்டோபிக் ஆனவங்களுக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணாலும் சரி, சால்பிங்கோட்டமி பண்ணாலும் சரி, திருப்பி எக்டோபிக் வரதுக்கு 10 to 25% சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பிரெக்னென்ட் ஆன உடனே கட்டாயம் செக் பண்ணிக்கணும். இன்னொரு ப்ராப்ளம் சால்பிங்கோட்டமி பண்ணுறதுல என்னன்னா கொஞ்சம் ஃபுல் கருவையும் நம்மளால எடுக்க முடியாது, ஒரு சின்ன இடத்துல சின்ன ஹோல்ல தான் நம்ம எடுக்கிறோம். அதனால கொஞ்சம் கருவோட பார்ட்ஸ் வந்து உள்ளே ரீட்டைன் ஆகிருக்கலாம். இதுக்கு பேர் பர்சிஸ்டன்ட் ட்ரோஃபோபிளாஸ்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அந்த கருவோட கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கலாம். அப்படி இருக்கா இல்லையா, ஃபுல்லாவே கருவை எடுத்துட்டோமா அப்படின்றதுக்கு நம்ம பீட்டா எஸ்சிஜி லெவல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஆஃப்டர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் டியூபை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை, எக்டோபிக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல அப்படின்றவங்களுக்கு திருப்பி பீட்டா எஸ்சிஜி லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல சால்பிங்கோட்டமி பண்ணி வெறுமா டியூபை இருக்க எக்டோபிக் மட்டும் எடுத்து டியூபை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த 2 ரிஸ்கையும் டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டியூபை எடுத்துட்டோம், ஸோ ஆஃப்டர் சால்பின்ஜெக்டமி வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜர் கொஸ்டின். ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், நான் ஒரு சைட் டியூப் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் சால்பின்ஜெக்டமியை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு இல்லை, இது ஒரு RCOG இல்லை அமெரிக்கன் கைட்லைன்ஸ், யூரோப்பியன் கைட்லைன்ஸ் எது எடுத்து பார்த்தாலுமே கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, ஒரு சைட் டியூப் நல்லா இருக்கா, இன்னொரு சைட் டியூப்ல எக்டோபிக் வந்திருக்கா, பெட்டர் அந்த கெட்டதை எடுத்துடுங்க. ஏன்னா திருப்பி அந்த ரிஸ்க் இல்லை பேஷண்ட்டுக்கு. இன்னொரு சைட் டியூப் வச்சு அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். கட்டாயம் இன்னொரு சைட் டியூப் வச்சு குழந்தை நின்றுடுமா டாக்டர்னா, டியூப்லோட பேட்டன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டியூப் நல்லா வேலை செய்தான்றது கன்சீவ் ஆனால் தான் தெரியும். ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். டியூபை ஃபுல்லாகவே எடுக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை அடுத்த பேபி ஒரு சைட் டியூப் வச்சு எப்படி அடுத்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றத பற்றி டியூபல் பிளாக் அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நாங்கள் ஒரு ஐ பட்டன் இருக்கும் மேலே அந்த வீடியோ லிங்க் போய் பார்த்தீங்கன்னா டியூபல் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னெல்லாம் இருக்குது, 2 சைட் டியூப்மே பிளாக் ஆயிருந்தா என்னென்ன இருக்குது, ஒரு சைட் டியூப் மட்டும் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கோம். பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சைட் டியூபே போதும், நம்மளுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு ஒரு சைட் டியூபே போதும். இல்லை ஒரு சைட் டியூப் ஏற்கனவே ஒரு எக்டோபிக்கில் எடுத்தாச்சு டாக்டர், இன்னொரு சைட் டியூபும் வந்து இப்போ எக்டோபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெட்டர் 2 சைட் டியூபையும் எடுத்துட்டு IVF ட்ரீட்மெண்ட் போகிறது ஃபர்ஸ்ட் வழி. இல்லை ஒரு சைட் டியூப் எடுத்தாச்சு, இன்னொரு சைட் டியூபுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சைட் டியூப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க குழந்தை பெற்றுக்கிற ட்ரீட்மெண்ட்டை. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால 3 மாதத்துக்கு ப்ரெக்னென்சி ஆகக்கூடாது. அதனால 3 மாதம் அவங்க உடம்பு மனசு எல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு டியூப் எப்படி இருக்குன்றத ஒரு HSG நார்மல் ஒரு சின்னதாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதோ இல்லை சலைன் சோனோகிராம் பண்ணி டியூப் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுங்க. ஏன் உடனே பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு சைட் டியூப்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுனால தான் அந்த டியூப்ல எக்டோபிக் ஆயிருக்கு, அது ஏற்கனவே போயிடுச்சு. இன்னொரு சைட் டியூப் தான் நமக்கு இருக்கு, அது சீக்கிரம் குழந்தை அது திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நேத்திக்கு ஒரு பெண்மணி வந்து ஒரு எக்டோபிக் ஆகி அதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க இன்னொரு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு சைட் டியூப்லேயும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது தடவை எக்டோபிக் ஆகிட்டு வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப 2 வருஷம் கேப் விட்டு 3 தடவை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே தப்பு. ஸோ ஒரு தடவை எக்டோபிக் ஆயிடுச்சு, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, 2வது தடவை எக்டோபிக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெட்டர் கோ ஃபார் அ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஏன்னா உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கணும். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, நிறைய பேருக்கு எக்டோபிக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி எங்களால் சரி பண்ண முடியுது. ஆனால் எல்லாருக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்டோபிக் ஆயிருக்கு, இல்லை ஒரு சைட் டியூப் ஏற்கனவே வேற ஒரு சில காலங்களால ஒரு சைட் டியூப் இல்லை ஒரு சைட் டியூப் தான் இருக்குன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் திருப்பி எக்டோபிக் வரப்ப மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகாமல் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு IVF பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது ஒரு ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் அட்வான்ஸ் பேஷன்ஸ். 2 சைட் டியூபும் பிளாக் ஆயிருக்கிறவங்களுக்கு, ஒரு சைட் டியூப் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாராளமாக அந்த சைட் டியூப் வச்சு குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ ஐ திங்க் எக்டோபிக் ப்ரெக்னன்சி பற்றி உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எனி அதர் questions or doubts, post it in our comments. We will be sure we'll answer it to it. So subscribe us and stay with us. Thank you.